Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில முடிவுகளை எடுப்போம், ஒரு சில நிர்ணயங்கள், ஒரு சில டிஸ்கஷன், ஒரு சில ஆலோசனைகளை நாம் கலந்துரை ஆடுவோம். குடும்பத்துல கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுகிறது சகஜம். இல்ல மகனும் அப்பாவும் இல்ல பிள்ளைங்களும் பெற்றோர்களும் உட்கார்ந்து பேசி இந்த கல்யாணத்தை முடிப்போமா, இந்த மகனை முடிப்போமா, இந்த வீடு கட்டுவோமா, இல்ல இந்த படிப்பு படிப்போமா, இல்ல இந்த வேலைக்கு போவோமா, இல்ல இந்த முடிவை எடுப்போமா, கார் வாங்குவோமா, நிலத்தை வாங்குவோமா என்று கூடி கலந்து பேசி முடிவு எடுப்போம். அது எல்லாமே சக்சஸ் ஆகுதா? சக்சஸ் ஆயிடுதா? இல்லையே, 80% ஃபெயிலியரா தானே இருக்குது. ஏதோ ஒரு 20% தத்தலும் புத்தலுமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. In our life, in our family life, before taking any discussion, before taking any decision in our life, we sit and talk with the parents or with the children. Shall we build the house? Shall we buy the house? Shall we buy the property? Shall we study this one? Shall we accept this person into our life? Shall we take this decision? Shall we go there? So we sit and talk and take decision. Do we think that all our decisions are correct? Did everything become successful one? Most of the times we met failures. Most of the time our decisions are at fault. 80% became failure, 20% somewhat is going on, not very well. முதல் சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனம், திருப்பாடல்கள் 23வது அதிகாரம் பார்க்கும் பொழுது, தாவீது முக்கியமான முடிவுகளுக்கு முன் தேவனிடம் விசாரித்தார். தேவன் அவருக்கு பதில் அளித்தார். திருப்பாடல்களில் தேவனுடன் அவரது நெருக்கமான உறவு வெளிப்படுகிறது. அப்ப தாவீது சாதாரணமான மனுஷன் இல்ல. அதுவே சவுலை நாம் பார்க்கும் பொழுது, அவன் முடிவுகள் எடுக்கும் பொழுது போய் ஜோசியம் பார்த்தான், ஜாதகம் பார்த்தான், குறி பார்த்தான், அதை கேட்டான், மையு பூசி பார்த்தான், குறி கேட்டான். இப்போல பலவிதமான பாவங்களுக்குள்ளாய் அவன் சென்று போனான். ஆனால் தாவீது கடைசி வரை ஆண்டவரோடு சங்கரித்தான், ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரை கன்சல்ட் பண்ணினான், ஆண்டவருடைய திட்டத்தை அவன் கேட்டு தெரிந்து கொண்டான். We see in the Bible, Saul, whenever he took a decision, whenever he wanted to take decision, he went to black magic person, he went to astrologists, he went to some mantra people, some pujaris, and asked for their opinion, asked for their blessing. He forgot that he was anointed by the Lord living, the living Lord Yahweh. He forgot totally that one. But whereas King David always consulted with the Lord, he discussed with the Lord, and his ways were prosperous. He was a successful person. Whenever he consulted the Lord gave him wisdom, the Lord gave him strength. Therefore he had victory in all his undertakings. In all the wars he had a victorious winning. தெய்வ பிள்ளைகளே, தாவீது கடவுளோடு சஞ்சரித்ததனால் அவன் எல்லாத்திலும் வெற்றி அடைந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கன்சல்ட் பண்றோமா? Are we consulting the Lord? Are we consulting the Lord? நம்ம போறோம், ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறோம், ஆண்டவரே நான் போறேன் பாத்துக்க, ஆண்டவரே வெற்றி கிடைச்சிடணும். We are commanding the Lord. ஆண்டவரே வெற்றி கிடைச்சிடணும், ஆண்டவரே எனக்கு வேலை கிடைச்சிடணும், ஆண்டவரே அவன் என்ன ஒத்துக்கணும், ஆண்டவரே அவ என்ன ஒத்துக்கணும். மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறான், ஆண்டவரே
மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டா சரியா போகுமா? If you light up the candle and just ask, Lord, you do this one. Lord, you do this one. Lord, you do this one. You are commanding the Lord to do. You are ordering the Lord to do. You are demanding the Lord to do. அவர் நீ செய்யணும்னு கட்டாயப்படுத்துகிறாய். தெய்வ பிள்ளைகளே, that you are not understanding that you are entering into limitation. நீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாய் செல்லுகிறாய். நீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாய் செல்லுகிறாய். அதே கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கடவுளையும் வர சொல்லுகின்றாய். You are not a கட்டுப்பாட்டுக்குள்ளாய் இருக்கிற being. You are not a limited being. You are not a bounded being. தெய்வ பிள்ளைகளே, you have to understand. நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அல்ல, நாம் பிரகாசமான பிள்ளைகள். பிரகாசமான பிள்ளைகள். You are a being of a commander. You are a commander. You are the warrior. You are not a beggar. புரிஞ்சுக்கங்க தெய்வ பிள்ளைகளே, நீங்க கமாண்டர் அப்படின்னா நீ ஜனாதிபதி, நீ தலை சிறந்தவன், நீ தலை வணங்குபவன் அல்ல, தலை சிறந்தவன். எப்ப நீ தலை சிறந்தவன், எப்ப நீ ஜனாதிபதியாக மாறுகிறாய்? உனக்குள்ளாய் இறைவன் வரும் பொழுது, உனக்குள்ளாய் இறைவன் வரும் பொழுது, உன் உள்ளத்துக்குள்ளாய் இறைவன் வரும் பொழுது நீ ஒரு ஜனாதிபதியாக மாறுகிறாய். ஜனாதிபதினா என்ன? உலகிலே சிறந்த மனிதன், ஆசீர்வதிக்கிற மனிதன். You become the president of your family. You become the president of the nation. Who is a president? President is the one who blesses the nation. அவர் அந்த ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற மகன். அப்ப நீ ஆசீர்வாதமாக எப்பொழுது மாறுவாய்? இறைவன் உனக்குள்ளாய் வரும் பொழுது. இறைவன் உனக்குள்ளாய் வரும் பொழுது ராஜா தாவீது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவனாக மாறி போனான். தெய்வ பிள்ளைகளே, therefore Bible teaches us to experience the Lord. பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறது? கடவுளை அனுபவி. கடவுளை அனுபவி. கடவுளுடைய குவாலிட்டியே கூட கிடையாது, கடவுளை அனுபவி. அப்ப நீயும் இறைவனாக மாறு. தெய்வ பிள்ளையில ஒரு மொமெண்டரி என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே அடிமையாக மாறுகின்றோம். அடிமையாக மாறுகிறோம். அதே என்ஜாய்மெண்ட் பர்மனண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இறை தன்மை. That is the divine nature. When you become divine, you start ruling over everything. You can control everything. சாத்தானை தாண்டி, சாத்தானுடைய கிரியைகளை தாண்டி நீ கடவுளை அனுபவிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அப்ப நம்ம இந்த தீர்க்கதரிசிகள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறோம். தீர்க்கதரிசியா ஏன் மாற மாட்டேங்கிறோம்? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அதை விட்டுட்டு வா, இதை விட்டுட்டு வா இல்ல, கடவுளுடைய அனுபவத்தை பெறு. கடவுளுடைய அன்பை நீ இருக்கிற இடத்திலேயே. தெய்வ பிள்ளைகளே, நம்ம சின்ன வயசுல இருந்து we got diverted. நம்முடைய மைண்ட் எல்லாம் சிதறடிக்கப்பட்டுகிறது. நமக்கு எது எசென்சியல், எது முக்கியம் என்பதை யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கல. இறைவனை பாரு, இறைவனை பார்த்து பயப்படு, இறைவனை பார்த்து வேண்டு, இததான் சொல்லி கொடுத்தோமோ இல்லையா? இததான் சொல்லி கொடுத்தாங்க. இறைவனா மாறு என்பதை யாரும் சொல்லி கொடுக்கல. The Lord empowered me to teach you to become God. கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு போதி, அவர்கள் என்னை போல மாறட்டும் என்று. என்னை போல மாறட்டும் என்று. எப்ப அவரை போல மாறுவோம்? நாம் பரிசுத்தமாக மாறும் பொழுது, நம்முடைய ஆத்மாவை அவருக்கே அர்ப்பணிக்கும் பொழுது. அதுதான் இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். அவராக மாறணும். அதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம். நான் இந்த ஆனந்தத்தை தான் அனுபவிக்கல தெய்வ பிள்ளைல. நான் ஒரு அன்லக்கியஸ் பர்சன், பட் நவ் ஐ அம் எ லக்கி பர்சன். எனக்கு லக் இல்ல, ஆனா இப்ப அவரை அனுதினமும் அனுபவிக்கும் பொழுது எவ்வளவோ ஆனந்தம், எவ்வளவோ சந்தோஷம், எவ்வளவோ பரஸ்பரம். அதைதான் நீயும் அனுபவிக்க வேண்டும்.
நீயும் அனுபவிக்க வேண்டும். புதிய படைப்பாக மாறுவாய், புனித படைப்பாக மாறுவாய். அற்புதங்கள் உன் கையில், அற்புதங்கள் உன் மனதில். வெல்வாய், வாழ்வாய். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 to 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10 to 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.